வெல்கம் டு வெற்றி பிரியா பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்ன பார்க்குறதுன்னு தெரியல எனக்கு. என்னன்னா பிரியா தான் வந்து சொல்லும் எது வந்தாலும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், இன்றைக்கி எனக்கு பர்த்டே. எனக்கு இந்த பிறந்தநாளில் அந்த கேக் வெட்டுறது, அந்த மாதிரி இந்த புது ட்ரெஸ் தான் அன்னைக்கு தான் எடுத்து போடணும், ஏதாவது கிஃப்ட் வாங்குறது, அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. இதே பல வருஷமாக கேட்டு கேட்டு எனக்கே பைத்தியம் முடிச்சிருச்சு. எதுவுமே பண்ணலைங்க நான் இன்னைக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிஜமாவே நான் வந்து இன்னைக்கு எதுவுமே பண்ணலை. ஒரு கிஃப்ட் வாங்கலை, எது வாங்கலை. ஒரு ஷர்ட் வாங்கினாலும் நம்மால் ஹைட்டுக்கு போய் போட்டு பார்த்தா தான் செட் ஆகுது. ஆமாம் தானே? ஒன்று கை உளுண்டு வந்துடுது, இல்லைன்னா லென்த் கம்மியாகிடுது. எனக்கு பிடிச்ச மாதிரி போய் நானும் கூட வரேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர, அந்த சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு வந்து விருப்பம் கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஷர்ட்ன்னும் போது எந்த கலர் வாங்கினாலும் ஓகே தானே. ஆனாலும் அது சைஸ் பிரச்சனைன்றதுனால தனியாக போய் வாங்க முடியல என்னால். அப்புறம் ஒன்றே ஒன்று தான் கேட்டார், ஸ்லிப்பர் பழசாயிடுச்சு, ஸ்லிப்பர் ஒன்று வாங்கி கொடுன்னு. சப்போஸ் பிரியா ஏதாவது வாங்கி கொடுக்குறேன், இல்லை நான் உனக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷலாக நான் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு. ஸோ அப்படிங்கும்போது என்கிட்ட வந்து என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, அத்தியாவசிய தேவை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். எனக்கு வந்து செப்பல் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, சரி செப்பல் வேணால் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் கடைக்கு போக முடியும், டைம் இல்லை. இன்னைக்கு அவருக்கு வேலை, காலையில் போயிட்டு ஈவினிங் வரதுங்கிறதுனால 6:30 மணிக்கு தான் வந்தார். லீவ் கிடைக்குமான்னு தான் பார்த்தேன், பட் ஆனால் லீவ் கிடைக்கல. சரி என்ன பண்ணுறது, போயிட்டு வந்துட்டோம். ஆமாம், ஒன்றுமே இல்லை, வீட்டில் பேபான்னு இருந்தேன் நான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். பிரியா வந்து காலையில் எனக்காக வந்து நான் கேட்டிருந்தேன், முன்னாடி கேட்டிருந்து என்ன சமைக்கட்டும், என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பூரி செய்ய சொல்லியிருந்தேன். பிரியா வந்து பூரி செஞ்சுருந்தது. அப்புறம் வந்து சாப்பாடு, சாம்பார், பொரியல் வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தது. சூப்பராக இருந்தது எல்லாமே. காலையில் வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்தது பிரியா. 5:40க்கு எழுந்திரிச்சு செஞ்சேன்ல, பாவம் நான். என்னன்னு தெரியல, எப்பவுமே இழுத்து போத்திட்டு தூங்குவேன். 5 நிமிஷம் இல்லை, இன்னைக்கு டக்குன்னு அலாரம் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் படுத்த டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள ஒரு எந்திரிச்சிட்டேன். கரெக்டாக தூக்கமும் போயிடுச்சு, அந்த தூக்க கலக்கமே இல்லை. சரி, பிறந்த நாள் எதுவும் பையன் கேட்டதை செஞ்சு கொடுக்கணும்ல, அதனால வேற ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட அதுவும் இல்லாமல் வேற எல்லாம் நான் கேட்டிருந்தேன். என்னன்னா வேற என்ன சாப்பிட பிடிக்கும், வேற என்ன சாப்பிட பிடிக்கும்னு இல்லாமல் அன்னைக்கு என்ன சாப்பிட தோணுன்ற மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. நான் அவருக்கு எல்லாமே சாப்பிடுவாரு. எதையும் ஸ்கிப்லாம் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பொரியலாக இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான்வெஜ், வெஜ்ஜு எல்லாமே வந்து சாப்பிடுவேன். ஸ்நாக் மாதிரி ஏதாவது கேட்டேன் நான், ஸ்வீட் அந்த மாதிரி எதனா வேணுமா அப்படின்னு. அப்போ வந்து அவர் உப்பட், அதாவது போலி வந்து செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாரு. அப்புறம் ரவா லட்டு சொல்லியிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரவா லட்டு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இருங்க, செஞ்சு வச்சுட்டேன். சூப்பர். பிரியா வந்து ரவா லட்டு வந்து சூப்பராக செய்யும். நான் ஆல்ரெடி வந்து சாப்பிட்ருக்கேன், சூப்பராக செய்யும். நாங்கள் எடுத்துக்கோங்க. செஞ்சு பாக்ஸில் வச்சுட்டேன் நான். இன்னும் நான் கூட சாப்பிடல தெரியுமா. அப்படி இருக்கு. ஸ்வீட் ஓகேவா? கரெக்டாக இருக்கு. சரி, இது அப்படியே வச்சுருவோம். அப்புறம் ஒரு சைடில் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் போலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு, கடலைப்பருப்பு போலி தான் நான் வந்து இப்போ பண்ண போகிற பருப்பு போலி. சரி, வந்ததுக்கப்புறமா சுட செஞ்சு கொடுத்தா சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்றதுனால அப்படியே நான் வச்சுட்டேன். மாவும் பசஞ்சு வச்சுட்டு. இன்னொன்று நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜ், ஆக்சுவலாக மதியம் பண்ணுற பிளான் தான். ஒரு வேலைக்கு போனதுனால பண்ண முடியல. வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவர் சில்லி அதெல்லாம் வேறு சொல்லியிருந்தார். அதனால் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதான் நம்ம செய்ய போகிறோம். அப்படியே வாங்க, இவர் என்னெல்லாம் குடும்பம் பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க விட மாட்டாரு, ஒரு சர்ப்ரைஸ் பண்ண விட மாட்டாரு. நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ ஏதாவது ஒன்று நீ எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னா வச்சுக்கேன், அந்த பொருள் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். இப்போ எனக்கு நீ ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குற, அந்த வாட்ச் என்கிட்ட இருக்கும். ஒன்று அதை நான் ஒதுக்கி வச்சுட்டு புது வாட்சை கட்டணும். அப்போ அந்த வாட்ச் வந்து வேஸ்ட்டு தானே. இருக்கிறத பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் வந்து புதுசு வந்து போகலாம் அப்படின்றது என்னோட கான்செப்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். எனக்கு வந்து இதுதான். எதுவுமே இல்லை தேவைன்னும் போது அப்போ எதுவுமே கொடுக்காம இருக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு நான் அப்படி தான் நிற்கிறேன், எதுவுமே கொடுக்க முடியாமல். இவ்வளோ சமைச்சு கொடுக்குறேன், இதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுக்குறல. ஆமாம், வந்தோடனே அந்த ஒரு பாராட்டு எனக்கு கிடைச்சிது. என்னம்மா பரபரப்பாக கிண்டிக்கிட்டே இருக்கு, என்னது அது? பச்சை மிளகா. என்னம்மா பச்சையாக இருக்கு? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் பச்சை மிளகா. பச்சை பிரியாணியா? பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லியை வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வெங்காயம் வதங்கும் போது அதை சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன்.
அப்படியா? டிஃப்ரெண்டாக இருக்கும் போலயே. கொஞ்சம் எப்போ ஒரே மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக என்ன மாற்றலாம். செய்யற? வெஜிடபிள் பிரியாணியா? வெஜ் பிரியாணி. ஓகே. அந்த பக்கம் என்னமோ இருக்கு. இது வந்து காலிஃப்ளவர், அதுக்கு சைட் டிஷ் காலிஃப்ளவர் சில்லியும் வெங்காய பச்சடியும் தான், ஆனியன் பச்சடி. இதெல்லாம் இது வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். இங்கே அடுத்து தக்காளி போடுறதுக்கு ரெடியாக இருக்கு. ஓகே ஓகே. ஒரு கமெண்ட் வந்துட்டே இருக்கு, நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? வந்துட்டே இருக்கு. ஒருத்தர் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேரும் வந்து எந்த ஊர்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க ஒருத்தவங்க மட்டும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறாரு. சொந்த ஊர் சொல்ல ஏன் தயக்கம், சொந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 2-3 வீடியோல தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. சொந்த ஊர் சொல்றதுல வந்து எங்களுக்கு வந்து தயக்கம்லாம் இல்லை. எங்களுடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவாசல் தாலுக்கு தான். இப்போ வந்து மாற்றிட்டாங்க. தலைவாசல் தான். தலைவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமம் என்னன்றது கேட்காதீங்க. அது ஒரு சில ரீசன் இருக்குது. அதை வெளிப்படையாக வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வந்து இங்கே வீடு வாடகைக்கு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம், இங்கே தங்கியிருக்கோம். அங்கே அம்மா அப்பா வந்து தனியாக இருக்கனால வந்து டீட்டெயிலாக ரொம்ப சோஷியல் மீடியாவை பொறுத்தளவு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ரொம்ப டீப்பாகவும் போகக்கூடாது சோஷியல் மீடியாவில். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து சொந்த ஊர் வந்து அந்த கிராமத்தை சொல்லலை. அந்த கிராமத்தை சொன்னாவே போதும், அந்த வீடியோ போட்டிருக்கனால கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து முழுமையாக சொல்லலை. ஏன்னா நம்ம வீட்டு அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை, ஊர் பேர் சொன்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கே இருக்காங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லலை. ஏன்னா அம்மா அப்பா அங்கே வந்து தனியாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லலை. கிராமத்தில் நாங்கள் போய் எடுத்த வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட கொடுக்குறோம், அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஊர் பேர்லாம் சொல்கிறோம். நிஜமாவே அப்போ சொல்லுவீங்க. கண்டிப்பாக எப்படியும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடந்தால் நல்லா இருக்குன்னு தான் நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, அதை போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. வேற எதுவுமே ரீசன் இல்லை, அவங்க தனியா இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு சேஃப்டிக்காக. கிடையாது, அதனாலதான் வந்து சொல்லலை. மற்றபடி சொல்லவே கூடாது, மறைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப டீப்பான ஒரு பர்சனல்லாம் எதுவுமே இல்லைல்ல. உடனே கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க அப்படின்னு அடுத்த கமெண்ட் வந்து பண்ணிடுவீங்க. சரி பரவாயில்ல, சொல்லிடலாமா? கவுண்டம்பாளையம். ஆமா, கவுண்டம்பாளையத்துல தான் நாங்க வந்து இங்க தங்கியிருக்கோம். இல்லை நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கேட்டிருக்கிறப்ப சொல்லி கமெண்ட்ல இருப்பில்ல. ஆமாம், கவுண்டம்பாளையத்துல தான் நாங்கள் வந்து தங்கியிருக்கோம். பிரியா வந்து இன்னும் சமைக்கவே இல்லையா? ரைட்டு. நம்ம எடுத்துட்டு வந்தது பாயசம் வந்து சூடா இருக்கா, மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிடலாம். இனிப்பு ஃபர்ஸ்ட் போனஸா நீ போட்டலான்னு காத்துக்கு பிரியா டெடிகேஷனை. பிறந்த நாள் வாழ்த்துக்கு. உங்களுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கல இனிப்பு, அதனால நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். பிரியா நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட் கார் செஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அப்படியா? காலையில கேக் கொடுத்தேன். நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன், அந்த பிளான் தான் சொதப்பிடுச்சு. இவரோட சேர்ந்து தூங்கிட்டேன். நைட்டு கொடுத்து கேக் ஆக்சுவலா பீஸ் கேக் வாங்கிட்டு வந்து ஒரு குட்டி கேண்டில் வச்சு 12 மணிக்கு இவங்க எப்படி சீக்கிரமா தூங்கிடுவாங்க அப்படின்றதுனால கேக் எதுக்குன்னு கேட்டாங்க. சாப்பிடும் போது ஆசையா இருக்கு வாங்கிட்டு வாங்க, 8:30 மணிக்கு அனுப்பினேன் நானு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா படுத்து அவங்க தூங்கிடுவாங்க, நம்ம போய் சர்ப்ரைஸா 12 மணிக்கு வந்து அந்த ஒரு கேக் வச்சு கேண்டில் வச்சு கட் பண்ணி விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அவரோட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். டைம் 12 எந்திரிச்சு பார்த்தா 3:40 போச்சு. சரி படி தூங்க. எல்லாருக்கும் 3:40க்கு மூச்சு நின்று விஷ் பண்ணுவேன். ஃபோன் யூஸ் பண்ணா இவருக்கு வந்து தூக்கம் வரதில்ல, தூங்கணும் காலைல வேலைக்கு போனதுனால நான் வந்து வச்சிருவேன் ஃபோன். ஆமா தானே, நீங்க வைங்கன்னு சொல்லுவாங்க, நான் வச்சிருவேன். ஃபோன் யூஸ் பண்ணிட்டே முடிச்சிட்டு இருக்கிறதுனால விஷ் பண்ணிடுவேன் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு சோகம் நடந்து போச்சு. சரி என்ன பண்றது, காலையில கொஞ்சம் பீஸை வந்து வெறும் வயத்துல சாப்பிடுறது ஒரு மாதிரி இருக்குல்ல கேக்குன்னு வெறும் அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் கொஞ்சம் ஊட்டி விஷ் பண்ணிட்டு அனுப்பின வேலைக்கு எனக்கும் சொதப்பிடுச்சு பிரியா. இன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த கேக்கை நாங்க சாப்பிட்டோம். நாங்க 2 பேரும் அவருக்கு ஒரு பீஸ் கொடுத்தோம். நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டோம். வாங்கம்மா, வாப்பா. என்ன எல்லாம் தள்ளி நின்றுட்டு இருக்கீங்க? பா வீடியோ அப்புறமா எடுக்கலாம், வாப்பா. என்னப்பா நாங்கள் கை தட்டுறதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டீங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சும்மா அப்படியே எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கு போல கேக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு தான். நம்ம நீ தாண்டி ஊட்டணும், நீ எடுத்து ஊட்டணும். அம்மா அவங்க தான் ஊட்டுவாங்க, அப்புறமா நம்ம ஊட்டுவோம். சரி சரி.
நாங்க ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சரி கேக் வெட்டி விடு பிரியா, 2 பீஸ் நானும் அப்பா ஊட்டி விடுறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. அடுத்து எங்க அண்ணன். நீங்க கொடுக்கலையாங்க அவங்களுக்கு கேட்கலாம்? கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிடு, முடிஞ்சது. ஹாப்பி பர்த்டே. வாய் ஃபுல்லா கேக்கா இருக்கு அவருக்கு. திணிச்சு விட்டீங்கல்ல, அவங்க தான் நமக்கு கொடுக்கணும். அதான் நானும் சொல்றேன், இவங்க மாத்தி விட்டாங்கடா. நம்மளும் ஊட்டி விடணும். கட் பண்ணி கொடுங்க நீங்க எல்லாருக்கும். சரி ஃபர்ஸ்ட் நானே வாங்கிக்கிறேன். வாங்கிக்கலாம். அறிவகை காட்சி, அறிவகை காட்சி. ஓகே, எனக்கு கொடுத்துட்டீங்க. எனக்கு தெரியும். ஓடி வராரு அப்பா கேக் பாசம். ஆளியா கொடுத்துட்டாரு. எங்க அம்மா சாப்பிடுவாங்க க்ரீம்லாம், பரவாயில்ல சின்ன பீஸா இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கொடுங்க கட் பண்ண வரல அது. எங்க அம்மா போஸ்ட் கொடுக்குறாங்க, போட்டோ எடுக்கல வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே ஹாப்பி பர்த்டே. இல்லை போதும், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி பிளான்லாம் பண்ணியிருந்தேன், இங்கே தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது இந்த வருஷம் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. எதுவுமே கொடுக்கல, மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள் கழிச்சு எங்களுக்கு வெட்டிங் டே வேறு வரப்போகுது, ஆனிவர்சரி. அதான் கொஞ்சம் சரி இப்போ கொஞ்சம் சிம்பிளாக விட்டு அப்போ எதனா ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நான். அதுக்குள்ள அவங்க மறைக்கிறாரு. நாங்க வந்து என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குதுன்னு கேட்டா வாட்ச் வாங்கிட்டானா. ஆமா அம்மா கேட்டாங்க. இல்லை நான் ஆல்ரெடி பிரியாட்ட சொல்லியிருக்கேன், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் எனக்கு அதிலெல்லாம் எங்கள் அம்மா கேட்டே இருந்தாங்க, அவருக்கு எதாவது தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, அதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. வாட்ச் இருக்குது வேஸ்ட்டு தான் வாங்கினா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். அதனால வேண்டாம், தேவைன்னா அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே டன். சரி கல்யாணம் பண்ணிடலாம், 3 நாள் தானே. வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன் அப்பா அம்மா பேசுறது மைக்கு. சரி இப்போ நாங்கள் கேக் சாப்பிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து சாப்பிட போகிறோம். ரெடி பண்ணியாச்சு எல்லாமே. உப்பட்டை வந்து போலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 பேர் இருக்கோம், 5 மட்டும் செஞ்சுருக்கோம். அதுக்கு மேலே இப்போ சாப்பிட மாட்டோம் சாப்பிட்ற டைமில். வெஜ் பிரியாணி, அப்புறமா அதுக்கு வந்து பெருசாலாம் எதுவும் பண்ணல, தயிர் பச்சடி, அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலி ரெடி பண்ணியாச்சு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா சாப்பாடு? சாப்பிடலையா? சாரி. சரி ஓகே, நாங்களும் இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். இந்த விளாக் இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து விஷ் பண்ணுவீங்க. விஷ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் சொல்லணும். சரி அடுத்த விளாகில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.